கவனம் இப்படி சிதறுதுங்க. நான் கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? லேட்டாக வந்தால் அமைதியாக போய் பின்னால் உட்காந்துருந்தோம். இந்த எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், அப்படியா, ஏமா லேட்டு, பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு மிஸ், இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே தாவு தீந்துரும், 45 நிமிஷம் போயிடும். அமைதியாக போய் பின்னால் உட்காந்துரும். ஆனால் கூட படிப்பிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புவதே கிடையாது. எப்பவுமே நம்புறது கிடையாது. ஒரு அடாலசன்ட் வயசுல பிள்ளை இருக்கா இங்க யாருக்காவது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க பிள்ளைலாம் நீங்க பேசுறதெல்லாம் நம்பல, கேட்கவே இல்லை. அது 17லேருந்து 19 வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறேன்னா அதுங்களுக்கு ஒரு 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 சூட்சுமா இருக்கு. அதை சொல்லிடவா? சொல்லி கொடுத்தா முன்னால் இருக்கிற ஆளை கிரிமினலாவே பார்ப்பீங்களே. என்ன சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு அம்மா, இங்கே பாடுறா, கரெக்டாக போ, வண்டியை வந்து ஸ்லோவாக 40ல் மட்டும்தான் ஓட்டணும், அப்பா வர்றதுக்குள்ளே 6 மணிக்கு வந்துரு, அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டி இருக்குது, அங்கே பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களா, நீ வந்துரு, வரும்போது அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு வா, சொல்கிறது கேளு, கையில் 500 ரூபா தான் வச்சு, இதெல்லாம் பேசும் அம்மா. சரிம்மா சரிம்மா, ஓகேம்மா ஓகே அப்படின்னும். இப்போ நான் கிளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். 1330 குறட்பாக்கள், 3 பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அறத்துப்பாலில் இந்த பகுதி நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாம் பிள்ளைங்களை பாருங்களேன், இப்படிதான் உட்காந்துருக்கோம். நம்புறீங்களா அதுங்க நம்மளை கேட்குதுன்னு? அதுங்க எப்படி தெரியுமா காதில் விழும்? இப்போ அம்மா சொல்கிறாங்க, 6 பேருக்கு சரபரா 6 பேருக்கரா 6 பேருக்கரா கரபரா 6 பேருக்கா கரவரா 6 பேருக்கு பரபரா ஒரு குறுக்கு காரக்கரு மார்க்கிறா 6 பேருக்கு பரபரா. இப்படி தான் அவனுக்கு காதில் விழும். இங்கே திருக்குறள் சால பிள்ளைக்கர் சிரிக்கர் பறக்கா சரப்பறக்கா சார் தொல்லாம்புரி ஜான் தான் சொல்லுவார். சில பேருக்கு தூக்கம் வரலாம், புக் எடுத்த உடனே தூக்கம் வரும். 4 பேர், சில பேருக்கு டோஸ், ஸ்லீப்பிங் டோஸ், சில பேருக்கு 10 15 மாத்திரைக்கு மேலே யாராலையும் தாங்க முடியாது, டீப் ஸ்லீப்பில் போயிடுவாங்க. அதான் வலம்புரி சொல்வார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல, படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதான் நல்ல புத்தகம்னு சொல்ல. நம்மள புரட்டி போடணும். கலைஞர் அவர்களை தாய் புரட்டி போட்டாரு. கடையனுக்கும் கடை தேற்றம் இவரு மகாத்மா காந்திய புரட்டி போட்டுச்ச. நூல்கள் நம்மை புரட்டி போடுகின்றன. புரட்டி போடுகின்ற நூல்களை எடுத்து வாசிங்க. நான் ஆல்பர்ட் காமியூ வாசிச்சுட்டு இருக்கிறேங்க.